ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா படங்கள் வர்றதுக்கு முன்னாடி அதோட இன்ஃபர்மேஷன், அப்டேட்ஸ் இதெல்லாம் பேசுவோம். படங்கள் வந்ததுக்கு அப்புறமா அதை பத்தின விமர்சனத்தை பேசுவோம். ஸோ வந்து அது வெற்றிகரமா ஓடுது அப்படின்னா அதோட வசூலை பத்தி பேசுவோம். எஸ், ஸோ இன்னைக்கும் வந்து நாம ஒரு படத்தோட வசூலை பத்தி தான் பேச போறோம். குபேரா படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. தனுஷோட படங்கள் தொடர்ந்து வந்து பெரிய அளவுல ஹிட் கொடுக்காத வகையில இந்த குபேரா படம் இப்போ ரொம்ப ஆரவாரமா ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேர் வந்து வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம சேகர் கமுல்லாவோட டைரக்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப யூனிக்கா இருக்கும், ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் அப்படிங்கிறது மக்களோட கருத்தா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை நிறைவேற்றுற மாதிரி தான் இந்த படமும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 மணி நேர படம் வந்து போர் அடிக்காம போய்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம படத்தோட பேரு குபேரா. சரி, ஏதாவது பணத்தை வச்சுதான் இந்த படம் ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தா அந்த ஹீரோ தனுஷ் வந்துட்டு முழுக்க முழுக்க பிச்சைக்காரன் வேடத்துல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அதுவே மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா பொதுவா வந்து நம்ம தனுஷை நிறைய ஜானர்ல பார்த்திருக்கோம், நிறைய கேட்டகரியில பார்த்திருக்கோம். பட் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பெக்கர் பாய் மாதிரி பார்க்கிறது ரொம்பவே வந்து வியப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட நடிப்பு உண்மையிலே ஒரு பிச்சைக்காரங்க வந்து எப்படி வந்து பணம் கேட்பாங்க, எந்த அளவுக்கு பிச்சை எடுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப 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 உள்வாங்கி அவ்வளோ ஒரு சூப்பரா ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு தனுஷ். ஸோ நடிப்பின் அரக்கன், நடிப்பின் ராட்சசன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த குபேரா படத்துல தனுஷ் வந்துட்டு நடிப்புல பிச்சு எடுத்திருக்காரு, பின்னி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனதுல இருந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100-150 கோடி பட்ஜெட்டுக்கு மேல எடுக்கப்பட்ட இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் ரீதியா வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பு எப்படி ஃபுல்ஃபில் ஆயிருக்கு அப்படின்றத பாருங்க. அதாவது ஃபுல்ஃபில் இன்னும் ஆகல. சோ படம் வந்து ஜூன் 20ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ரிலீஸ் ஆன அந்த முதல் நாளுடைய வசூல் எவ்வளோ அப்படின்னா 14,75,00,000 ரூபாய் வந்து வசூலாயிருக்கு அப்படின்னு ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்திருக்காங்க. ஸோ 2வது நாள் எவ்வளவு ஓடி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,50 கோடி ரூபாய்க்கு வசூலாயிருக்கு. ஸோ இதை வச்சு பாக்குறப்போ இன்னைக்கு வந்துட்டு 3வது நாளா இருக்கு. ஸோ இந்த 3வது நாள்ல வசூல் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு நடுவுல ஜூன் 22 இன்னைக்கு விஜயோட பர்த்டே அப்படின்றதுனால மெர்சல் படம் வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. மேபி அதனால ஒரு சில கிளாஷஸ் இருக்கும். பட் திரும்பவும் நாளையில இருந்து குபேரா ஆரம்பிச்சிரும். சோ அவங்க போட்ட பணத்தை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த படக்குழுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான வசூல் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன இந்த வசூல் வந்து தமிழ்நாட்டுல பாக்ஸ் ஆபீஸ்ல வந்த ஒரு ரேட்டிங் தான். சோ அவங்க வந்து அபிஷியல் அனௌன்ஸ்மெண்டா கொடுத்திருக்காங்க. பட் ஆல் ஓவர் இந்தியா மத்த லாங்குவேஜஸ் அப்படின்னு பாக்குறப்போ அது இன்னுமே அதிகமா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. பட் தமிழ்நாட்டுல எவ்வளவு வசூலாச்சு அப்படிங்கறத ஒரு கணக்கு தான் இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. சோ தமிழ்நாட்டுல எவ்வளவு வசூலாச்சு அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வந்துட்டு இப்ப நமக்கு சொல்லியிருக்கிறது. இதை தாண்டி இன்னும் மத்த லாங்குவேஜஸ்ல அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பாக்குறப்போ இன்னும் அதிகப்படியான வசூல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு. சோ தொடர்ந்து பார்க்கலாம். குபேரா படத்துடைய வசூல் வந்து குட் பேட் அக்லி மிஞ்சுமா? ஏன்னா இந்த 2025ல குட் பேட் அக்லி தான் வந்து ஹையஸ்டா வசூல் பண்ண ஒரு படம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த 2025 பிறந்து தனுஷோட ரிலீஸ் ஆகிற முதல் படம் குபேரா. சோ இந்த படம் நல்ல வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி போன வருஷம் வந்து அமரன் படம் வந்து 300 கோடியை தாண்டி வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையே பிரேக் பண்ணுச்சு குட் பேட் அக்லி. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பிரேக் பண்ணுமா குபேரா படம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து வசூல் ரீதியா தான் போட்டிகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கே தவிர ஒரு ஹீரோயிசம் காட்டுறதுலயோ இல்லாட்டி ஒரு படம் எடுக்கிறதுலயோ இல்ல 2 ஹீரோக்குள்ளவோ அந்த மாதிரி எந்த ஒரு போட்டிகளும் பெரிய அளவுல இல்ல. சோ படங்கள் மோததோட வசூல் தான் இப்போ வந்து மோதிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ தொடர்ந்து பார்க்கலாம் குபேரா படம் இன்னும் எவ்வளவு வசூல் அள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க குபேரா படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம அதை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமால நடக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.